the number on automobile reviewers. ஜஸ்ட் நம்ம ப்ரீஸாவோட இன்டீரியர் உள்ளே இருக்கோம். ஸோ இன்டீரியர் உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உண்மையிலே சீட் எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 சைடில் குஷனிங் இருக்குது. ஸோ குஷனிங் இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. லாங் ட்ரைவ்ஸ்லாம் போகும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது சீட்ஸு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ள இன்டீரியர் ஃபீல் பண்ணும்போது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ. ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது அப்போ வந்து ஒரு 11 to 12 lakhs இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து டாப் வேரியன்ட் எடுத்துக்கணும் 11 to 12 lakhs இருக்கும். ஸோ அந்த 12 lakhsக்கு சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுதோன்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா அந்த டேஷ்போர்டோட அந்த பிளாஸ்டிக்கு, ஹார்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இதாக கொடுத்துக்கலாமே. ஏன் இவ்வளோ நம்ம அமௌண்ட் கொடுத்து நம்ம இந்த இதுக்கு பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தோணுது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து நமக்கு என்னென்னா பிளாக் வித் சில்வர் டிசைன் கொடுத்துருக்குது நல்லாயிருக்கு. அண்ட் இதில் பியோனா பிளாக் கொடுத்துருக்கு நல்லாயிருக்கு. பட் இங்கே வந்து அந்த ஹார்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காம இங்கே வந்து ஒரு லெதர் டைப் ஆஃப் ஃபினிஷ் கொடுத்துருக்கலாம்னு தோணுது. மேபி அந்த காலத்தில் அப்படி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் நமக்கு வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து இங்கே வந்து கரெக்டாக ஒரு சுசுகி லோகோ தெரியுது. பட் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இவ்வளோ பேசிக்காக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நமக்கு சன்கிளாஸான ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சுவிட்சஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கான ஒரு வானிட்டி டிமரே கிடச்சிருச்சு. அண்ட் டிரைவர் சைடில் கிடைக்கலப்பா, ஏன்னே தெரில. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பவர் விண்டோஸ் தான். ஏன்னா டாப் வேர் என்னென்னா நமக்கு வந்து பவர் விண்டோஸ் தான் கண்டிப்பாக வரப்போகுது. அண்ட் நமக்கான க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஸ்டியரிங் அண்ட் கால் அட்டன் பண்ணுறது, கால் கட் பண்ணுற ஃபங்க்ஷன் எல்லாமே இதில் வந்துடுது. அண்ட் வந்து அதில் வந்து நமக்கு வந்து 5 ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் இருக்குது. அண்ட் எப்பவும் போல் தான் கியர்ஸு அண்ட் ரிவர்ஸ் கியர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசிக்கான பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஏசிக்கான பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோ ஏசி கண்ட்ரோல்ஸ்லேருந்து எல்லாமே அப்போவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்டு நீங்கள் யாராவது ஏசி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோ மோட் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை மேனுவல் மோட் யூஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் மூலமாக எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து ஆட்டோ நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரெசர் ஃபுல் ஸ்பீடில் உங்களுக்கு ரன் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மைலேஜில் வந்து அடி வாங்க தான் செய்யும். அதுக்கு நீங்கள் ஒரு மேனுவலாகவே நீங்கள் வந்து கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் சன்ரூஃப்காக மட்டும் நீங்கள் அந்த வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ண வேணாம். அதில் மற்ற எல்லாமே பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்குதா, இன்டீரியர் பாருங்கள், எக்ஸ்டீரியர் பாருங்கள், ட்ரைவ் பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஒரு கார் எடுக்க போகிறீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த கார் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா, அது ஒரு லாங் ட்ரைவ் போனால் நல்லா இருக்குமா, டிராஃபிக்கில் நல்லா இருக்குமா, டிராஃபிக்கில் எங்கேயாச்சும் நமக்கு வந்து ஆஃப் ஆகுமா. இப்போ 3 சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டிராஃபிக்கில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபஸ்ட் டைம் டிரைவர்ஸில் வந்து திடீர்னு வண்டி ஆஃப் ஆகும். என்னடா இப்படி ஆஃப் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு 3 சிலிண்டருக்கான அந்த லேகும் இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வாங்க. நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி சூஸ் பண்ண வேணாம். அதுக்கடுத்து ஃபேமிலியில் எல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு போய் நீங்கள் வந்து பேக்கு, ரியர் சீட்டில், ஃப்ரண்ட் சீட்டில் எல்லோரும் உட்கார வச்சு பாருங்கள். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு கார் புக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 10 to 12 lakhs கொடுத்து ஒரு கார் புக் பண்ணுறீங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்கணும். இப்போ நான் மட்டும் மட்டும் தான் ஓட்டேன், ஃபேமிலிக்கு வந்து ஏற்கனவே செகண்டரி கார் இருக்குன்னா அப்படின்னா பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் மக்கள்லேருந்து மைண்ட் செட்லேருந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் யோசிச்சு தான் வாங்கணும். ஸோ நீங்களும் அதே ஸோ வந்து நமக்கு ஏசிக்கான த்ரோ எல்லாமே நல்லாவே இருக்குது. நல்லா கூலிங், டக்குன்னு கூலிங் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது நல்லாவே கூலிங் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்க்கும்போது நமக்கு வந்து 2 இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், நடுவில் ஒரு குட்டி வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே. அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தான் நமக்கு வந்து வண்டியோட கிலோமீட்டர்ஸ், வண்டியோட ரேஞ்சு, நம்ம இந்த டைமு எல்லாமே பார்க்குறது எல்லாமே இந்த ஒரு குட்டியோட டிஸ்பிளேயில் பார்த்துடலாம். அண்ட் இதில் வந்து நமக்கு ஹேண்ட்ரெஸ்ட் இருக்குது. நமக்கு வந்து ஹேண்ட்ரெஸ்ட் தெரியும். நமக்கு வந்து மூவபிள் ஹேண்ட்ரெஸ்ட் தான். ஸோ லாங் ட்ரைவ்ஸ்லாம் போகிறோன்னா அழகாக சூப்பராக நமக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் எஸ் தென் ஸ்டோரேஜ் பாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட் தான் இருக்குது. அண்ட் வேறு என்ன, இங்கே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் இங்கே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து இதில் ரியர் இன்சூரன்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ இந்த ரியர் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரியர் சீட்டில் போய்ட்டு நான் ட்ரைவ் போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரியர் சீட் கம்ஃபர்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ரியர் சீட் கம்ஃபர்ட் பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து லெக் ரூம் எனக்கு ஓகே, அண்ட் ஹெட் ரூம் எனக்கு நிறைய ஹெட் ரூமே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 3 பேர் உட்காந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 3 பேர் உட்காந்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து
லெக்கு வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து உட்காந்துருவேன். பட் சென்டரில் உட்கார்றதுக்கு தான் பிரச்சனை. என்னென்னா இப்படி அவர் வந்து இந்த இடத்துல ஒரு ஹம்ப்பு வந்திருக்கனால நமக்கு வந்து சென்டர் பொசிஷனில் வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கவருக்கு அவருக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். இப்போது வந்து ஓகே நம்ம இங்கே பக்கத்தில் போயிட்டு வரணும் ஓகே, பட் லாங் ட்ரைவ்ஸ்லாம் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஆக்சுவலாக எனக்கு வந்து கன்ஜஸ்டடாக தான் ஃபீல் ஆகுது. 3 adults உட்காந்துருக்கனால ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. லாங் ட்ரைவ்ஸ்க்கு வந்து இவர் சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களோட 2 பேரோட ஹைட்டான ஆள், கொஞ்சம் ஃபிட்டான ஆள் பார்த்துக்கோங்க. அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்குவாட் பொசிஷனில் தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா சென்டரில் வந்து டிரான்ஸ்மிஷன் டனல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரியர் வீல் டிரைவ் இருந்தால் தான் டிரான்ஸ்மிஷன் டனல் கொடுக்கணும், ஆனால் நிறைய காசில் கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படின்னு தெரில. ஆனால் ரியரில் வந்து ஒரு ஏசி வெண்ட் கொடுக்காது உண்மையிலே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. அண்டு உங்களுக்கு லெக் ரூம் எப்படி இருக்குது? எனக்கு லெக் ரூம் எல்லாமே கம்ஃபர்டபுள் தான் இருக்குது. எனக்கு லெக் ரூம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுள் தான் இருக்குது. ஸோ நம்ம நடுவில் உட்காந்து பேசஞ்சர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். நீங்கள் உங்களோட ஷார்ட் டிஸ்டன்ஸ்லாம் போய்க்கலாம். இதே மாதிரி ஊருக்கெலாம் போகணுன்னா கஷ்டம்தான், மாற்றி மாற்றி தான் உட்கார மாதிரி இருக்கும். அவ்வளோதான், கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிரைவர் சீட் வந்து என்னோடய டிரைவிங் பொசிஷனில் இருக்குது. அப்படி இருந்துமே அவருக்கு வந்து லெக் ரூம் வந்து பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. எனக்கும் பார்த்தீங்கன்னா லெக் ரூம் வந்து அடிக்குவேட்டான லெக் ரூம் இருக்குது. ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த வித்து தான் எங்களுக்கு வந்து செட் ஆகலை. இந்த ஃபேக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம வந்து எஸ்யூவி வாங்கினா வந்து நமக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும், 4 மீட்டர் கேரக்டரியில் ஒரு எஸ்யூவி வாங்கினா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படிம்பாங்க. பட் வந்து உண்மையை சொல்லலாம், இது வந்து எஸ்யூவின்னு சொல்லி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க. பட் இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் தான். இது ஒரு கிராஸ் ஓவரை தான் எஸ்யூவின்னு மார்க்கெட் பண்ணுறாங்க. உண்மையான ஒரு எஸ்யூவி வந்து நமக்கு வந்து இது மாருதி சுசுகி ஜிம்னி, மஹேந்திரா தார் அதெல்லாம் தான் ஒரு ரியல் எஸ்யூவி சொல்லலாம். இது வந்து ஒரு 4 மீட்டர் எஸ்யூவின்னு இவங்க வந்து மார்க்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ், நாங்கள் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து நியூ இயருக்கு ஒரு புது கார் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ புது வருஷத்தில் ஒரு கார் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் ஒன்று தான், நீங்கள் வந்து ஒரு கார் எடுக்க போகிறீங்கன்னா ஃபேமிலியோடு போங்க. போயிட்டு நீங்கள் வந்து அவங்க வந்து இப்போது வீட்டுக்கே நீங்கள் கேட்டிங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோட லாங் ட்ரைவாக இருக்கட்டும், டிராஃபிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் போய் பாருங்கள். அவங்களோட கம்ஃபர்ட்டு, அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கேளுங்க. அண்டு நீங்கள் இதிலே இப்படி நமக்கு இருக்குன்னா ஹேட்ச்பேக்கில் இதோட ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஸோ ஹேட்ச்பேக்கில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்டோ 800, ரெனால்ட் குவிட்டு அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ஆல்டோ 800ல் நீங்கள் ஒரு டாப் மாடல் பார்க்குறீங்கன்னா ஒரு 7 lakhs to 8 lakhs வருது, 7 lakhs 100 rupees வருது. அந்த 7 lakhsக்கு நீங்கள் வந்து ஒரு எஸ்யூவியை நீங்கள் 4 மீட்டரில் இதே மாதிரி ஒரு கார் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். அந்த ஹேட்ச்பேக்கை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது என்ன உங்களுக்கு பேஸ் மாடலாக இருக்கும், கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் வெளியே கொடுத்து. அண்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணுமா தனுஷ்? மற்றபடி பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ஸ்டோரேஜ் பாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரு பாட்டில் ஹோல்டர். அது வந்து ஒரு 1 liter பாட்டில் வச்சுக்கலாம், ஓகே தான். நியூஸ் பேப்பர் ஹோல்டர் கொடுக்கல. மற்றபடி பவர் விண்டோஸு ஆக்சுவலாக எல்லா வண்டியிலையும் வருது, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டரில் வந்து ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. சென்டரில் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. ஆக்சுவலாக அது வந்து ஒரு சைல்டுக்குன்னு சொல்லி தான் அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன ஹெட்ரெஸ்ட்டாவது கொடுத்துருக்கலாம் என்னோடய ஃபீலு. அண்டு கோட் ஹூக் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரியலில் ஏசி வெண்ட் கொடுக்காத தான் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இதில் வந்து ஒரு பார்சல் ஹூக்கா, ஆமாம் இதில் வந்து ஒரு பார்சல் ஹூக் கொடுத்துருக்காங்க, ஓகே தான், ஃபைன். நம்ம அடுத்து டிரைவிங் போவோம், பார்க்கலாம்.